يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم صدق الله العظيم. الحمد لله. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வருடத்துடைய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான். அதோடு மட்டும் இல்லாமல் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் தராவி தொழுவதற்கும் அதில் குர்ஆனை ஓதுவதற்கும் அதை கேட்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ் இவற்றையெல்லாம் கபூல் செய்வானாக. இன்றைய தினம் சூரா பக்கரா ஓதி முடிக்கப்பட்டு சூரா ஆல் இம்ரான் துவக்கப்பட்டது. சூரா பக்கராவை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். குர்ஆன்லேயே மிகப்பெரிய சூரா. இந்த சூறாவுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான சட்ட திட்டங்கள் 500 மசாயில்கள் இந்த சூறால சொல்லப்படுது. அதனால இஸ்லாமிய அரசியல் சாசனத்துக்கு போதுமான அளவுக்கு இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு சட்டங்களை இந்த சூறாவுல சொல்றான். எப்ப இறக்கப்பட்டுச்சு இந்த சூறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்த ஆரம்ப கட்டத்தை இறக்கப்பட்டதான். மக்கால இருக்கிற வரைக்கும் அதிகமான மசாயில்கள் இறக்கப்படல. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும் பொழுது அவங்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத்துகள்லாம் எதுன்னு சொன்னா, அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை சரி செய்யக்கூடிய வசனங்கள் தான் இறக்கப்பட்டுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமாவினுடைய நோக்கத்தையும் இந்த கலிமாவின் மூலம் அடியார்கள்ட்ட அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானோ அது போன்ற விஷயங்கள் தான் இறக்கப்பட்டுச்சு. 13 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால 40 வயசுல இருந்து 53 வயசு வரைக்கும் மக்காவுல என்ன செஞ்சாங்க? நபியாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இறக்கப்பட்ட ஆயத்துகள்லாம் சூரா மக்கியான்னு சொல்லுவாங்க. மக்காவில் இறக்கப்பட்ட சூறாக்கள் அது எல்லாமே ஈமான் சார்ந்த விஷயங்கள். பல சம்பவங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நபிமாருடைய சரித்திரங்களை சொல்லி காட்டியிருக்கிறான். அல்லாஹுடைய ஏகத்துவம் மறுமை நாள் இருக்குதுங்கிற விஷயத்தை அல்லாஹ் நிரூபிப்பான். மௌத்துக்கு பின்னாடி அல்லாஹுக்கு எழுப்பக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்கிற விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை சொல்லுவான். இது போன்ற ஆயத்துகள் தான் 13 வருஷமா இறக்கப்பட்டுச்சு. 13 வருஷத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மதீனாவுக்கு வந்து சேர்ந்தாங்களோ அதுக்கு பிறகுதான் இந்த பக்கராவுல சட்ட திட்டங்கள்லாம் இறக்கப்பட்டுச்சு. நோன்பு பத்தி, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தலாக்கு, ஹுலா, இது போன்ற மசாயில்கள்லாம், பர்தாவுடைய வசனங்கள், மதுபான ஹராமாக்கப்படுறது, இதெல்லாம் பின்னாடி. நம்ம வரலாறுல பார்க்கிறோம், சஹாபாக்களுக்கு முன்னாடி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு முன்னாடி அல்லாஹுடைய வசனம் ஒரு தடவை தான் ஓதப்படும், உடனே அமல் செய்வாங்க. ஒரே ஒரு தடவை தான், உடனே முழு மதீனாவும் அமல்ல இறங்கிடும். அதுல வெறும் தகவலை வாங்கிட்டு தகவலை பரப்புறது மட்டும் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களும் அது தனக்கு வந்த செய்தியாக நினைச்சு என்ன செய்வாங்க? செயல்ல இறங்கிடுவாங்க. ஏன்னு சொன்னா 13 வருஷம் அந்த உள்ளங்கள்ல அப்படி ஒரு பதப்படுத்தப்பட்டிருக்கு. ஈமானுடைய நிலையை ஆழமாக இறக்கப்பட்டுச்சு. இப்போ விதை தூவப்படுது, அது முளைக்குது. எப்படின்னு சொன்னா, உதாரணம் சொல்லுவாங்க, பூமி இருக்குத ஒரு காலி இடம், அந்த இடம் வீணா போகணும் அப்படின்னு சொன்னா அதை எதுவுமே செய்யாம விட்டுட்டா போயிடும், வீணா போயிடும். கண்டுக்காம கொஞ்ச நாளைக்கு விட்டாலே கருவை மரம் முளைச்சி அதுல காடு மண்டி அதுல இருந்து விஷ ஜந்துக்கள் உருவாகி நமக்கு நஷ்டம் வரக்கூடியதா அங்கிருந்து உண்டாகும். அது நல்ல இடமாக ஆகணும், ஒரு வீடு ஆகணும்னு சொன்னா அதை உழைப்பு செய்யணும். அது பூங்காவாக ஆகணும்னு சொன்னா அது உழைப்பு செய்யணும். அது தோட்டமாக ஆகணும், அது விவசாயமாக ஆகணும்னு சொன்னா அது மேல ஒரு பெரிய உழைப்புக்கு பின்னாடி தான் அதுல விவசாயம் செய்ய முடியும். அதே மாதிரிதான் மனிதர்களுடைய உள்ளத்தையும் சொல்றாங்க. மனிதருடைய உள்ளங்கள் மேல நபிமார்கள் முதல்ல உழைப்பு செஞ்சாங்க. உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையை சரி செஞ்சாங்க.
அல்லாஹ்னா யாருங்கிறத முதல்ல விளங்க வச்சாங்க. அல்லாஹுடைய மகத்துவம் முதல்ல நிறுத்தப்பட்டுச்சு. இதுக்காக பெரும் பெரும் தியாகங்கள் வாங்கப்பட்டுச்சு, பெரும் பெரும் தியாகங்கள். அதுக்கு பிறகுதான் அல்லாஹுடைய வசனத்தை ஒரு தடவை கேட்டாலும் உடனே அமல் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. பர்தாவுடைய ஆயத்து இஷாவுக்கு பின்னாடிதான் இறங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஃபஜ்ர்லயே பெண்கள் பர்தானியக்கூடியவங்களாக ஆயிட்டாங்க. ஒரு தடவை தான். இஷாவுக்கு பின்னாடினா எல்லாம் வீட்டுக்குள்ள போய் அடங்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் இப்ப கிடையாது. மஸ்ஜிது நபவியில என்ன சொல்லப்படுதோ சஹாபாக்கள் அதை வீடுகள்ல போய் சொல்லுவாங்க. உடனே எல்லா வீட்டுக்கும் அந்த விஷயம் போய் சேர்ந்துடும். பெண்களும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு என்ன ஆயத்து இறங்கிடுது என்பதாக ஆண்கிட்ட விசாரிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க. இன்னைக்கு நபிசாஸ் என்ன ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க, இன்றைக்கு என்ன ஆயத்து இறக்கப்பட்டுச்சு, நாவலோடு இருப்பாங்க. அந்த செய்தியை உடனே அமல் செய்யறதுக்காக தயாரா இருப்பாங்க. ஏன்னா அவங்க உள்ள ஈமானால பதப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கும் நமக்கு முன்னாடி எத்தனையோ இது ஹலாலு இது ஹராம் என்று சொல்லப்படுது, ஆனா செயல்பட முடியல. ஏன்? சட்ட திட்டங்கள் தெளிவாக தெரியுது. பொய் சொல்லக்கூடாது தெரியுது, புறம் பேசக்கூடாது தெரியுது. பல தடவை கேட்டாச்சு ஒரே வசனத்தை. ஏன் நம்மளால செயல்படுத்த முடியல என்று சொன்னா, நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இன்னும் ஈமான் இறங்கல, மேலோட்டமா இருக்குது. அதை என்ன செய்யணுங்க? ஆழத்துல இறக்கணும். அதுக்கு சில தியாகங்கள் பயிற்சிகள் செய்யணும். அதனாலதான் மதீனாவுக்கு வந்த பிறகு இறக்கப்பட்ட வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு சொல்லி கூப்பிடுவான். ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னை விசுவாசம் கொண்ட அடியார்களே, அப்படி சொல்லிதான் சட்டங்களை அல்லாஹ் சொல்லுவான். மக்கால இறங்கும் போது உள்ள வசனங்கள்லாம் பார்த்தோம்னா யா அய்யுஹன்னாஸ் மக்களேன்னு தான் இருந்துச்சு. ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஈமான்தாரிகளாக அவங்க உள்ளத்தின் ஆழத்துல ஈமான் இறக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் இப்ப சட்டங்களை சொல்லும் போது ஈமான் கொண்டவங்களே, இப்ப நோன்பு பத்தி அல்லாஹ் சொன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. இப்ப நோன்புல உள்ள விஷயங்களாக இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையும் ஒருத்தர் மனப்பூர்வமா நன்மையை நாடி அவர் செய்யணும்னா அவர் உள்ளத்து ஈமான் இருந்தாதான் செய்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எல்லாத்தோடையும் தொடர்பு வச்சிருக்கிறான். அன்னைக்கே சொன்னோம், நம்மளுடைய இந்த சூரா பக்கராவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொள்கை சார்ந்த விஷயங்கள், ஈமான் சார்ந்த விஷயத்தையும் சொல்றான். இபாதாத்துகள் விஷயமா நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இது போன்ற விஷயங்களும் சொல்றான். அதே போல முஆஷரா குடும்ப வாழ்வியலை பத்தியும் சொல்லப்பட்டிருக்குது. நிக்காஹில இருந்து வாழ்க்கை, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுல முஆமலாவையும் தெளிவாக பேசுறான். முஆமலா என்று சொன்னா கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயம். இப்ப இது எல்லாத்தோடையுமே மறுமையோட சம்பந்தப்படுது. வெறும் ஈமான் இருக்குது, இபாதத் இருக்குது, இதை மட்டும் வச்சு நம்ம சொர்க்கம் போயிடாது. ஒரு மூமினுடைய கொடுக்கல் வாங்கலும் சீராக இருக்கணும், அப்பதான் இபாதத்து கபூலாகும் அல்லாஹ்ட்ட. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுவான் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும், நீங்க சம்பாதித்ததிலிருந்து ஹலாலானதை செலவு செய்யுங்க. நீங்க எதை சம்பாதிக்கிறீங்களோ அது ஹலாலா இருக்கணும், அந்த ஹலாலிலிருந்து தர்மம் கொடுங்கள், ஹலால்ல இருந்து தர்மம் கொடுங்க. அதனாலதான் சொல்லுவாங்க ஹராமானதுல தர்மம் கொடுக்கறது இருக்குது, இது இபாதத்துல விளையாடுவதாக ஆயிரும். வட்டியை வாங்கிட்டு போய் தர்மம் செய்யறார், வட்டியை வாங்கிட்டு போய் அவர் என்ன செய்யறாரு, 4 பேருக்கு உதவி செய்யறார், நான் உதவி செஞ்சுட்டேன்னு நினைக்கிறாரு. இவர் அல்லாஹ்வோடு விளையாடுகிறார். குலு மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும், அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் சம்பாதித்ததில் பரிசுத்தமானதை சாப்பிடுங்கள், ஹலாலானதை சாப்பிடுங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தர்மத்தை பத்தி பேசுவான். அந்த தர்மம் செய்யக்கூடிய ஜகாத்தா இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், அது செய்யக்கூடிய ஒழுக்கத்தையும் அல்லாஹ் சொல்லி தர்றான். முதல்ல அது ஹலாலானதாக இருக்கணும். இரண்டாவது அதை பகிரங்கமா செய்யறது நல்லதா, ரகசியமா செய்யறது நல்லதா,
இன் துபுது ஸதகாத்தி ஃபனிம்மா ஹி வ இன் துஹ்ஃபூஹா வ து'துஹல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும். ரெண்டு மாதிரியும் செய்யலாம். 4 பேருக்கு தெரியற மாதிரியும் தர்மம் செய்யலாம், அதுவும் நல்லதுதான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இருந்தாலும் அதை மறைவாக கொடுப்பது அதை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்லுவான். ஏன்? தர்மம் செய்யறதுல எந்த அமலாக இருக்கட்டும் அது அல்லாஹ்க்காக செய்யப்படும். அல்லாஹ்க்காக நான் இதை செய்யறதுனால அல்லாஹ் சந்தோஷப்படுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லுவாங்க, யா ஆயிஷா இத்தகின் நார வலௌ பிஷுக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பலத்தின் ஒரு பகுதியை பிரித்தாவது நீ ஏழைக்கு கொடுத்து அதன் மூலமாக நரகத்தை விட்டு உன்னை தற்காத்துக்கோ. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க சின்ன தர்மம் செஞ்சாலும் மறுமையினுடைய சிந்தனையோட செய்யுங்க. இதுக்கு அல்லாஹ் இதை கொண்டு சந்தோஷப்படணும், இதை கொண்டாச்சு அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன காப்பாற்ற மாட்டானா அப்படிங்கிற சிந்தனையோட தர்மம் செய்யுங்க. அந்த சிந்தனையோட நீங்க விருந்தளிங்க, அந்த சிந்தனையோட ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. மறுமையினுடைய சிந்தனையோட செய்யறது இஹ்லாஸ். இன்னும் உயர்ந்த எண்ணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹுடைய நெருக்கமான நல்லடியார்கள்லாம் சொர்க்கத்தை ஆசை வச்சு கூட செய்ய மாட்டாங்களாம். அல்லாஹுடைய பொருத்தம் கிடைச்சா போதும், அல்லாஹுடைய கோபம் தணிஞ்சா போதும்னு செய்வாங்க. அல்லாஹுடைய பொருத்தத்தின் வெளிப்பாடுதான் சொர்க்கம், அல்லாஹுடைய கோபத்தின் வெளிப்பாடுதான் நரகம். இருந்தாலும் அந்த பிரதிபலம் கூட எங்களுக்கு வேணும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சா போதும். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வச்சாங்க. நீங்க எது செஞ்சாலும் அல்லாஹ்க்காக செய்யுங்க. அதனால ரகசியமா செய்யறதுதான் ஆக சிறந்தது. அப்படி நீங்க பகிரங்கமா செஞ்சாலும் நியத்தை பாதுகாத்துக்கணும். நீங்க பகிரங்கமா செய்யறதுலயும் நன்மை இருக்குது. என்ன? 4 பேர் தெரியற மாதிரி கொடுத்தா மற்றவங்களுக்கு அது ஆர்வத்தை உண்டாக்கும். மற்றவங்களுக்கு என்ன செய்யும், நம்மளும் தர்மம் செய்யலாமே, 4 பேருக்கு இந்த தர்மம் செய்யற ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யலாம், பகிரங்கமாக தர்மங்கள் செய்யலாம். ஆனா உள்ளத்துல எண்ணம் மாறாம பாதுகாத்துக்கொள்ளணும். நானும் தர்மசாலி 4 பேர் சொல்லணும், இவரும் மாஷா அல்லாஹ் தர்மம் செய்யறான்னு பாராட்டணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதுதான் முகஸ்துதி. அல்லாஹ் அதையும் அங்க சொல்லி காட்டுறான், லா துபத்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் கொடுக்கும் தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாகவோ, நான் தாங்க இவர் கொடுத்து உதவிட்டு இருக்கிறேன், நான் கொடுத்த காசை வச்சுதான் இவன் எல்லாமே செஞ்சு இப்ப என்னை எடுத்து பேசுறாரு, போச்சு, இவ்வளவு காலம் செஞ்ச உதவி எல்லாம் போச்சு, மறுமையில எதுவுமே கிடைக்காது. சொல்லி காட்டினா நம்மளும் விரும்ப மாட்டோம், சொல்லி காட்டுறத அல்லாஹும் அதை விரும்பல. உங்களுக்கு மறுமையில் அதுக்கான பிரதிபலம் வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும், அதை மறைக்கணும், மறந்துடணும். செஞ்ச உதவிய நம்ம யாருக்கா உதவி செஞ்சா என்ன செஞ்சிடணுங்க, அரபில தமிழ்ல பழமொழியே இருக்குது, என்ன செய்யுங்க, பிறர் செய்த உதவிய நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா மறந்துடணுமா. ஆனா யாராவது நமக்கு உதவி செஞ்சா அதை நம்ம மறக்க கூடாது. நமக்கு யாராவது உதவி செஞ்சாங்க கஷ்டமான நேரத்துல, இக்கட்டான நிலையில பொருளாதார உதவியோ அல்லது நமக்கு வேறு வகையான உதவியோ செஞ்சாங்கன்னு சொன்னா அதை நம்ம மறக்க கூடாது, நன்றியோடு இருக்கணும். நம்ம யாருக்காவது உதவி செஞ்சோம், இதை மறந்துடணும் சொல்லுவான். மறந்ததுக்கு அடையாளம் என்ன, பிரச்சனை வரும்போது சொல்லி காட்ட மாட்டோம். பிரச்சனை வரும்போது இப்பெல்லாம் பேசலாம், உனக்கு என்ன செஞ்சேன் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹயாத்துல எந்த ஒரு சஹாபியையும் பார்த்து இப்படி சொன்னது கிடையாது. ஞாபகம் இருக்குதா, ஒரு காலத்துல நீங்க எல்லாம் என் மேல எச்சி துப்புனீங்க, உமரே ஒரு காலத்துல நீங்க வாள் எடுத்து என்னை வெட்ட வந்தீங்க, ஞாபகம் இருக்குதா. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தங்களுக்கு செய்த கொடுமைகளையோ தங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் சஹாபாக்களா மாறினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி காட்டல, இவங்க யாருக்காவது செஞ்ச உபகாரத்தையும் சொல்லி காட்டினது வரலாறு கிடையாது. அதனால நம்ம மறந்துட்டோங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, பிரச்சனையான நேரங்கள்ல அதை சொல்லி காட்டக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. அதே நேரத்துல நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறாங்க நம்முடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு நாம சில விஷயங்களை உணர்த்துறதுக்காக சொல்லி காட்டு, நன்றியோட நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி நேரங்கள்ல உபகாரங்களை சொல்லி காட்டலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல என்ன செய்யலாம், உபகாரங்களை சொல்லி காட்டி அவங்களை இத்தாத்தை கட்டுப்படக்கூடியவங்களா ஆக்குறதுக்காக என்ன செய்யலாம், செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டலாம்.
ஆக இந்த மாதிரி தர்மத்தினுடைய ஒழுக்கங்களை அல்லாஹ் சொல்லும் போது, நீங்க ஏழைகள் யாராவது வர்றாங்க, பொதுவாகவே மனிதன் விரும்ப மாட்டான், முகத்தை சுளிப்பான், ஏழைகளை பார்த்தா அவங்க சலாம் சொன்னா பதில் சொல்ல மனசு வராது. குறிப்பா யாசகர்கள், யாசிப்பவர்கள் வந்தால் அதட்டாதீர்கள் விரட்டாதீர்கள் அல்லாஹ் சொல்லுவான். யாசிப்பவர்கள் வேண்டா விரட்டாதீங்க, அதட்டி பேசாதீங்க. அப்படி நீங்க அதட்டி திட்டி அவங்களுக்கு 1 ரூபாயை கொடுக்கறத விட அல்ல 100 ரூபாயை கொடுக்கறத விட அல்லாஹ் சொல்லுவான், நீங்க நல்ல கனிவான வார்த்தையை சொல்லி ஒண்ணுமில்லாம அனுப்பி வைக்கிறது சிறந்த தர்மம். கவுலும் மஅரூஃப், அழகான வார்த்தையை சொல்லுதல், கண்ணியமான வார்த்தையை சொல்றது. கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா, நீங்க திட்டிக் கொண்டே அவங்கள நோவினை செய்து கொண்டே தர்மம் செய்வதை விட கனிவான வார்த்தையை சொல்லி அனுப்புவது இருக்கிறது, அது சிறந்த தர்மம்னு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்துக்கு விசாலமான அர்த்தம் வச்சாங்க. தர்மம்டா என்ன? ஒரு மனிதனுக்கு இக்கட்டான நிலையில எது தேவைப்படுதோ அதை கொடுக்கறது தர்மம். ஏழு காசு தேவைப்படுது, காசு கொடுக்கிறோம்னா அது அவருக்கு தர்மம். ஒருத்தர் கவலையில துக்கத்தில் இருக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்தை இழந்துட்டு கவலையில் இருக்கிறார், இவருக்கு போய் ஆறுதல் சொல்றது தர்மம். ஒருத்தர் தன்னை அந்நியவனாக நினைக்கிறார், என்னை பார்த்து யாரும் பேச மாட்டாங்களா, இந்த மக்கள் என்னை பார்த்து முகம் சிரிக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க உங்களுடைய முஸ்லிமான சகோதரை பார்த்து புன்முறுவளிப்பது அவருக்கு செய்யற தர்மம்னு சொன்னாங்க. ஒரு பொருளை தூக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார், நாம போய் அவருக்கு தூக்கி உதவி செய்யறோமே, இதை நம்ம அவருக்கு செய்யற தர்மம்னு சொன்னாங்க. இப்ப தர்மத்தை காசோட நம்ம சுரிக்கிற கூடாது. தர்மம் இருக்குது, யாரு எந்த நிலையில எந்த தேவையுடையவங்களா இருக்கிறாங்களோ அந்த தேவையை அந்த உதவியை செஞ்சு கொடுக்கிறது தர்மம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக பொருளாதார விஷயத்தை கொண்டு தர்மம் செய்யறத பத்தி சொல்லும் போது, நீங்க நல்ல வழிகள்ல செலவு செய்யறது எப்படின்னு சொன்னா, ஒரு தானியத்தை நீங்க பூமியில போடுற மாதிரி, கமசலி ஹப்பா அம்பதத் சபா சனாபில், ஒரு தானியத்தை பூமியில போடுறீங்க, அது என்ன செய்யுதுங்க, 7 கிளைகளை உடைய ஒரு செடியை முளைக்க செய்கிறது. ஒரு செடியில ஒரு வித்து பூமியில போடுறோம், அது ஒரு செடியாக முளைக்குது. அதுல எத்தனை கிளை இருக்குதுன்னு சொன்னா 7 கிளைகள் இருக்குது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒவ்வொரு கிளையிலையும் 100 தானியங்களை வச்சிருக்கிறோம் நல்லா சொல்றான். ஒண்ணுதான் நீங்க போட்டீங்க, ஆனா அது 700ஆக முளைத்து வருகிறது. விவசாயம் அதானே, கொஞ்சம் நெல்லை தூவிட்டு போயிடுறோம். ஒரு மூட்டை கூட இல்ல, அரை மூட்டை நெல்லை தான் தூவி விட்டு போவாங்க. ஆனா 100 மூட்டை 200 மூட்டை 500 மூட்டை 1000 மூட்டைன்னு வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவங்களுக்கு இதை விட பன்மடங்காக கொடுப்பான். அதுபோலதான் நீங்க 1 ரூபாய நல்ல எண்ணத்தோட இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக மறுமையினுடைய சிந்தனையோட நீங்க 1 ரூபாய தர்மம் செஞ்சாலும் அல்லாஹ் அதை தன்னுடைய வலது கையில வாங்கி வளர்க்கிறான்னு சொல்லி ஹதீஸ்ல வருது. ஒரு கன்று குட்டியை வளர்த்து பெருசாக்குவதை போல இந்த அடியான் அல்லாஹ் போய் சந்திக்கிற வரைக்கும் ஒரு தர்மம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. தர்மம் என்ன செய்யுங்க, வளர்ந்துகிட்டே போகும். தர்மத்தை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தர்மத்தின் மூலமாக உங்க நோயாளிகளுக்கு சுகத்தை தேடுங்கள், தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வின் கோபத்தை தனித்து கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். தர்மத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. அப்போ இந்த தர்மம் செய்யக்கூடிய ஒழுக்கங்கள் இந்த பக்ராவுடைய கடைசி பகுதியில இப்படி தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு, குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை பத்தி கடுமையாக எச்சரிக்கை செய்யும். வட்டியை பத்தி, அல்லதீன யக்குலூன ரிபா, யார் வட்டியை சாப்பிடுறார்களோ அவங்க எப்படி மறுமையில கபூல்ல எந்திரிப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் தீண்டியவனை போல, ஒரு மனிதனை ஷைத்தான் ஜின்னு தீண்டுனா எப்படி பித்து பிடித்ததை போல அவன் எந்திரிப்பானோ அதுபோல மறுமையில தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் தீண்டியவன் எப்படி பித்து பிடித்தவனை போல கதறிக்கொண்டிருப்பானோ அதுபோல நாளைக்கு ஆகிராவுல வட்டின்னு தெரிஞ்சு வட்டியில வீழ்ந்தவங்களுடைய நிலைமைய அல்லாஹ் கடுமையான வார்த்தையை கொண்டு சொல்லுவான். அந்த ஒரு பக்கத்துக்கு அல்லாஹ் அந்த வட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அல்லாஹ் பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜில இந்த விஷயத்த சொன்னாங்க. வட்டி தடை செய்யப்பட்ட விஷயத்தை அறிவிப்பு செஞ்சுட்டு முதலாவதாக
என்னுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த மாதிரி பல பேருக்கு கடன் கொடுத்து அதுல வட்டி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தடை செய்யப்படுற நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதலாவது என்னுடைய சாச்சாவின் மூலம் ஏற்பட்ட இந்த வட்டிகளை நான் மன்னித்து விட்டேன். அவங்க தங்களுடைய மூலாதாரத்தை வாங்கி கொள்ளலாம், அவங்க கடனை மட்டும் தந்தா போதும், வட்டி தர வேண்டியது இல்லை, அவங்களுடைய வட்டிகள் வட்டி கிடையாது அப்படி சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தார்களுடைய நிலையை சரி செஞ்சுட்டு பிற உம்மத்துக்கு சொன்னாங்க, வட்டியை விட்டு தவிஃபலக்கும் ருஊசு அம்வாலிக்கும், நீங்க என்ன உங்களுடைய மூலாதாரம் என்ன பணம் போட்டீங்களோ அதை வாங்கி கொள்ளலாம், வட்டியை நீங்க கேட்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. லா தظلمون ولا تظلمون, நீங்களும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, மற்றவங்களும் அநியாயம் செய்யப்படக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கிட்டு இதுக்கு பிறகு வட்டியில ஈடுபடாதீங்க, அப்படி நீங்க வட்டியை விட்டு நீங்க மாட்டோம்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்க சொல்லுவா, நீங்க அறிவிப்பு செய்யுங்க, அல்லாஹ்வோட சண்டை போடுவதற்கு தயார். ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு அவங்க தயாராகட்டும். அல்லாஹ்ட்ட போய் மோத முடியுமா? அல்லாஹ்ட்ட போர் செய்ய தயாராகட்டும், தயாராக சொல்லுங்க. இன்னைக்கு பல்வேறு ரூபங்கள்ல இன்னைக்கு வட்டி முளைச்சிக்கிட்டு வருது. வட்டியை ஹலால் ஆக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் தீட்டப்படுது. எங்கிட்டாவது இது ஹலால்னு யாராவது சொல்லிட மாட்டாங்களா என்ற அடிப்படையில் என்ன செய்யப்படுதுங்க, வட்டிகள் இன்னைக்கு ஹலால் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அது போன்ற எந்த ரூபத்துல வந்தாலும் அல்லாஹ் சொல்ற யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழித்தே தீருவான், அதுல பரக்கத்து இருக்காது. நிச்சயமா வட்டிய சாதாரணமாக புழங்கக்கூடியவங்களுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் பரக்கத்தின்மே காட்டுவான். அந்த நேரத்துக்கு டேஸ்டா இருக்கும், பின்னாடி அதுல வர்ற பிரச்சனை பயங்கரமா இருக்குங்கிறது உலகத்திலையும் இருக்குது, ஆகிராவுலையும் இருக்குது. வயுருபி ஸதகாத், ஆனா தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் வந்து சொல்ல அதை அல்லாஹ் வளர்ப்பான், அதுல அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், சுபிட்சத்தை அல்லாஹ் அதுல வச்சிருக்கிறான். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு குர்ஆன்ல கடைசியா இறங்குற ஆயத்து இந்த பக்கராவுல இருக்குது, வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப இருக்கிறீர்களோ அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அப்போ எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை அந்த ஈமான் தாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்லி சொல்லி முடிப்பான், நீங்க என்னட்ட வந்தா அந்த பிரச்சனை பத்தி எல்லாம் பேசப்படும், உலகத்திலேயே என்னை பயந்து நடந்துக்கிடுங்க, ஹலாலான முறையில் உங்களை கொடுக்கல் வாங்கல வச்சுக்கிடுங்க. வியாபார விஷயமும் அல்லாஹ் சொன்னா, சில மக்கள் வியாபாரம் வட்டியும் ஒண்ணுதான் என்று யூதர்கள் சொன்னாங்க. ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا, இதுல என்ன இருக்குது, எப்படி ஒரு காசை கொடுத்து பொருள் வாங்குறீங்களோ காசை கொடுத்து காசு வாங்குறோம், இது அது ஒண்ணுதானே, இப்படி சொல்லி அவங்க அதை நியாயப்படுத்தினாங்க. அதனாலதான் வட்டியை வந்து அல்லாஹ் ஹர்ரமர் ரிபா அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, நீங்க காசு கொடுத்து பொருள் வாங்குறது, பண்டம் மாத்திரங்கள் செய்யறது இதெல்லாம் கூடும், ஆனா ஒரே இனத்தை சேர்ந்த காசை கொடுத்து காசு வாங்குற, தங்கத்தை கொடுத்து தங்கம் வாங்குற, இது போன்ற விஷயங்கள்ல சமத்துவம் இருக்கணும். கொடுத்த காசை தான் வாங்கணும், எவ்வளவு தங்கம் கொடுத்தீங்களோ அந்த தங்கத்தை தான் வாங்கணும். அதுல என்ன செய்யக்கூடாது, கூட குறைச்சி வாங்குறது தான் வட்டியாக போய் சேருது. அப்போ இது யூதர்கள் இந்த விஷயத்தை நியாயப்படுத்தி வட்டி தொழிலை கொண்டுதான் அவங்க வாழ்வாதாரத்தின் அடிப்படையை யூதர்கள் வச்சிருக்கிறாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வன்மையாக கண்டிச்சு அந்த வட்டியின் மூலமாக வாழ்க்கையில பல்வேறு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரிதான் வியாபார விஷயத்திலையும் ஹலாலான முறையில வியாபாரம் செய்யணும், வியாபாரத்துடைய சட்டங்களை படிக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுல கடை வீதியில யாராவது புதுசா வியாபாரம் செய்ய வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பொது அறிவிப்பு செஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு உசூல் இருந்துச்சு மதீனாவுல, யார் நம்முடைய கடை வீதியில் வந்து வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அவர் மஸ்ஜிதில் சென்று அதை படித்து விட்டு வரட்டும் சொல்லுவாங்க. வியாபாரத்தை படிக்கணும். பாக்குறோம், தன்னுடைய காசை கொடுக்கிறார் ஒருத்தர்கிட்ட வியாபாரம் செய்யறதுக்காக, இதுல இருந்து மாசம் மாசம் எனக்கு லாபம் தாங்கன்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு தொகையை நிர்ணயிச்சு வாங்கக்கூடாது. வியாபாரம் செய்யும் போதே நமக்கு வியாபாரம் என்பதுல லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம், ரெண்டையும் பொருந்தித்தான் வியாபாரத்தை காசு போடணும். இல்ல லாபம் வந்தா மட்டும்தாங்க வியாபாரம், நஷ்டம் வந்தா ஏத்துக்க மாட்டோம்.
கொடுத்துட்டே இருந்தாங்க, லாபம் நஷ்டம் வந்துருச்சு. உடனே என்ன செய்ய வேண்டியது? அவரை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்ல வேண்டியது. அவரை அடிச்சுட்டு போயிட்டாரு, ஏமாத்திட்டு போயிட்டாரு, திண்டுட்டாரு, முழுங்கிட்டாரு. நஷ்டம்னு சொன்னா என்ன நஷ்டம் எப்படி ஏற்பட்டுச்சு தெரிஞ்சு நாம அதை பொருந்தி கொள்ளணும். இல்லாட்டி காசை போடக்கூடாது. வியாபாரத்துல பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, நஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அல்லது எந்த அளவுக்கு நஷ்டத்தை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் காசை போடணும். 30 லட்சத்தை கொண்டு போய் வியாபாரத்தை கொடுத்து விட்டு இப்போ நஷ்டம் சொன்ன பிறகு தாங்க முடியல, 5 லட்சம் கொடுத்து பார்த்தீங்களா, 5 போனதோடு போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வேற தருவாண்டு மேலன்னு வைக்கலாம். அப்போ வியாபாரம் செய்யும் போது லாப நஷ்டத்தை பொருந்தி வியாபாரத்துல இறங்குறது. 2வது என்ன லாபம் அந்த மாசம் கிடைக்குதோ அதுல என்ன சதவீதத்தை தான் போடணும். 50க்கு 50, 25% லாபம் அல்லது 10% என்பதாக சதவீதப்படிதான் அவங்க என்ன செய்யணுங்க, அவங்களுடைய லாபங்களை பிரிச்சு கொள்ளணுமே தவிர ஒரு தொகையை நிர்ணயிச்சு என்ன செய்யக்கூடாது. மாசம் மாசம் இவ்வளவு தந்துருங்க. அது சில நேரத்துல என்ன கொடுக்கிறவருக்கு லாபம் ஒன்றும் குறை தெரியாது, ஆனா சில நேரங்கள்ல அவருக்கு குறைவான லாபம் வந்திருக்கும். இவர் இவ்வளவு தொகை கேட்டதுனால அவருக்கு நஷ்டமா இருக்கும் கொடுக்கிறவருக்கு. இப்படி எந்த வகையிலையும் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு தனக்கு பாதிப்புங்கிறது வரக்கூடாங்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வியாபார விஷயங்களை நமக்கு ஃபர்லாக்கி இருக்கிறான். இதுல ஹலாலான முறையில இதுல ஈடுபடணும்னு சொல்லி. பிறகு கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் குர்ஆன்ல மிகப்பெரிய ஆயத்து, ஒரே ஒரு ஆயத்து, ஒரே பக்கத்துக்கு வரும், 15 வதிக்கு ஒரே ஒரு ஆயத்து. கடன் கொடுக்கல் வாங்கல், யார்கிட்டயா கடன் கொடுத்து வாங்குறீங்க சொன்னா எழுதி வச்சுக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் அதுல அதை பத்தி சொல்லிட்டு வருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கொடுக்கிற சிறப்பை சொல்லி இருக்கிறாங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் தவணை முறையில காசு வாங்குறாங்க சொன்னா கொடுத்து உதவுங்க. அதுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நீங்க எவ்வளவு காலம் அவருக்கு காசு கொடுத்தீங்களோ, 1 மாசம் 2 மாசம் கொடுத்தீங்க சொன்னா அத்தனை நாட்களும் நீங்க தர்மம் செஞ்ச நன்மை இருக்கு. நம்ம கொடுத்த கடனாதான் திருப்பி அந்த காசு வரதான் போகுது. நீங்க இன்னும் அவர் அவகாசம் கேட்கிறாரு, இன்னும் 1 மாசம் சென்று தர்றேன், நான் இப்ப தரலான்னு நினைச்சேங்க, தர முடியல, அடுத்த மாசம் தர்றேன்னு தவணை கேட்டால் அவருக்கு தவணை கொடுங்க. தவணை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாட்கள் நகர்த்த உங்க தர்மம் செஞ்ச நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க கடனா, அவர் 1 மாசம் தவணை கேட்கிறாரு, நீங்க 1 மாசம் தவணை கொடுத்தீங்க, அந்த ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் ரூபாய் தர்மம் செஞ்ச நன்மைங்க. ஒவ்வொரு நாளும் கடன் கொடுத்தவருக்கு இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கினவங்க கடன் கொடுப்பதற்கான வசதி வந்து விட்டால் உடனே கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வசதி வந்தும் கொடுக்காமல் இருப்பது மத்தலுல் கனிய்யு துல்முன், வசதி வந்த பிறகும் கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பது இருக்கிறது, இது அநியாயம்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்க்கிறோம், கடன் வலிஞ்சி ரொம்ப கெஞ்சி அவங்ககிட்ட போய் என்ன செய்யறாங்க, கடனை கேட்கிறாங்க. திருப்பி கேட்கக்கூடிய சமயத்துல கொடுத்தவர் தவணை முடிஞ்சு கேட்க போறாரு, இவரு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு இருக்கு, இவரு பயப்படக்கூடிய நிலைமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை நிக்க சமூகத்துல என்ன ஆயிருச்சுங்க, மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு. மிகப்பெரிய சரிவு. ஒரு காலம் இருந்துச்சு கொடுக்கல் வாங்கல்ல முஸ்லீம்கள் முன்னணியில இருந்தாங்க, அல்லாஹ் பறக்கத் செஞ்சான். எந்த அளவுக்கு விசாலமான தன்மை இருந்துச்சு. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினாரு, கடன் கொடுத்தவர் கேட்டாரு, இதுக்கு யாரு சாட்சின்னு சொல்லி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. அவர் சொன்னாரு, இதுக்கு சாட்சி அல்லாஹ் தான் சொன்னார். அவரும் உடனே அல்லாஹ்னு சொல்லிட்டா அங்க கெட்ட எண்ணமே வராது. அல்லாஹ் பேரை சொல்லி ஒரு விஷயம் கேட்டாலோ, ஒரு விஷயம் கொடுத்துட்டாலோ, ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணிட்டாலோ அதை முஸ்லிம்கள் உயிரை கொடுத்தாவது அதை பாதுகாப்பாங்க. இன்னைக்கு அல்லாஹ் பேரை சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும், பொய் சத்தியங்கள்லாம் சர்வசாதாரணம் ஆயிருச்சு. இது பயங்கரமான எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு பொய் சத்தியத்துக்கு. இப்ப அவர் அல்லாஹ்வை சாட்சி ஆக்கிட்டார். கடன் வாங்கிட்டு தவணை முறையில போனாரு, போய் நாள் ஆயிருச்சு. ஆனா அதுக்கிடையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இவருடைய ஊருக்கும் அவருடைய ஊருக்கு இடையில பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அல்லாஹ் இந்த மாதிரி கடன் கேட்டாரு, நான் கொடுத்துட்டேன், ஆனா உன்னைதான் சாட்சியாக்கி அவர் வாங்கிட்டு போனாரு, என்ன அவர் தரலையே, அந்த கவலை இவருக்கு இருக்கு. கொடுத்தவருக்கும் அதே கவலை.
எல்லாம் உன்னைய சாட்சியாக்கி நான் கொடுத்தேன், வாங்கினேன். இப்ப அதுக்கான தவணையும் வந்துருச்சு, என்ற காசும் இருக்குது, நான் எப்படி போய் கொடுப்பேன்? இவர் என்ன செய்யறாரு, ஒரு மர பலகையில அந்த பணத்தை வச்சு ரெண்டு மர கட்டைக்கு இடையில வச்சு கவுத்துல கட்டி போட்டுற ஆத்துல போட்டுறாரு. எல்லாம் நீயே இதுக்கு பொறுப்பாளன். இது என்ன செய்வீங்க, அப்படியே அந்த கரைக்கு போய் சேருது. அவர் யதார்த்தமாக கரைக்கு வந்தவர் ஏதோ ஒரு கம்பு வருதுன்னு எடுக்கிறாரு, பிரிச்சு பாக்குறாரு, அவருடைய பேரால வந்த பணம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்பதான் அவர் விளங்கினார், அல்லாஹ் சாட்சியாத்தி சொன்னதனுடைய பிரதிபலன். எப்படி இந்த வாக்கு நிறைவேற்றினாங்க, அவங்களுடைய எண்ணமும் சரியாக இருந்துச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் கடன் வாங்கும் போது நிச்சயமா இதை நான் நிறைவேற்றி ஆகணுங்கிற உறுதியான நல்ல நியத்தோட வாங்கினால் நிச்சயமா அல்லாஹ் அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வானா. வாங்கும் போதே எண்ணம் இல்லை, எப்படியா வாங்கிடுவோம், கொடுக்கும் போது பார்த்துக்கிடுவோம், வசதி இல்லை, என்ன செய்ய, கஷ்டமா இருக்குது, இப்படியாக சொல்லி சமாளிச்சிருவோம், விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க, என்ன செய்ய முடியும், நம்மள ஏதாவது செஞ்சிருவானா? அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில ஒருத்தர் போர் செஞ்சு ஷஹீத் ஆகிறார், வீர மரணமே அடைஞ்சாலும் சரி, அவர் கடனுள்ள நிலைமையில மௌத்தானார் என்று சொன்னால் அந்த கடனுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் இவருக்கு என்ன ஆகாதுங்க, ஷஹீத் சொர்க்கம் போக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கமும் தான், சஹாபாக்களுடைய ஜனாசாவுல யாராவது கடனாளியா நிலைமையில மௌத்தாகிட்டா தொழுக வைக்க மாட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களே உங்க சகோதரருக்கு யாராவது வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப மற்ற சஹாபாக்கள் இறக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருந்து அவங்களுடைய துஆ கிடைக்காம இவர் போறதா? யார சொல்ற, நான் பொறுப்பு இவருடைய கடனுக்கு, தாங்க தொழுவ வைங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு தொழுவ வைப்பாங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை அது. அப்போ கடனுடைய விஷயத்துல குறிப்பா அல்லாஹ் சொல்லுவான், ஃபக்துபூஹு, அதை எழுதி வையுங்க, அதுக்கு சாட்சியை நியமிங்க. அது ஃபர்து கிடையாது, எழுதி அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனா இது வழிகாட்டுதல் தான், ஒரு நன்மையை நாடி அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான தவிர எழுதி வைக்கிறது ஃபர்து கிடையாது. ஆனா அப்படி எழுதி வைக்காததுனால வர நஷ்டத்தை நம்ம பார்க்கிறோம். கொடுத்தவர் ஒரு தொகையை சொல்றாரு, வாங்கின ஒரு தொகையை சொல்றாரு, இவர் தவணைய சொல்றாரு, சின்னத்தை மறந்தே போயிடுறாங்க. நீங்க எப்ப தந்தீங்க, நான் அப்பயே கொடுத்துட்டேனேங்கிறாரு. இதெல்லாம் எழுதி வைக்காதனால வர்ற வினை. இது போன்ற பல்வேறு கொடுக்கல் வாங்க சம்பந்தமான விஷயங்களை சூரா பக்கராவுடைய கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். இதெல்லாம் நம்ம படிக்கணும், இது விஷயத்த ரொம்ப பேணுதலாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னா இதுல ஹலால் ஹராமுடைய விஷயத்த நம்ம கவனம் குறைவா இருந்து ஹராமுல நம்முடைய உடல்ல ஒரு பருக்க உணவு போனாலும் நம்முடைய துஆக்கள் கபூல் ஆகாது, தொழுகை கபூல் ஆகாது, நோன்பு கபூல் ஆகாது. இக்கட்டான நேரத்தை அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், கபூல் ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் பிரயாணம் செய்யறார், அவரை பார்க்கறதுக்கு பரட்ட முடி, புழுதி படிஞ்ச நிலைமையில அழுக்காயிருச்சு ஆடையெல்லாம், அவரை பார்க்கவே பரிதாபமா இருக்குது. அல்லாஹ் எவ்வளவு இறக்கப்படுவான். அந்த மாதிரி மனிதர் ஒரு கஷ்டமான நேரத்துல பிரயாணத்துல யா ரப்பி யா ரப்பின்னு துஆ செய்யறாரு. ஆனா அவருடைய துஆ எப்படி ஒப்புக்கொள்ளப்படும்? வமல்பஸுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமத்அமுஹு ஹராம். அவருடைய உணவு, அவருடைய உடை, அவருடைய பானம் எல்லாம் ஹராமாக இருக்குது. எப்படி அல்லாஹ்ட்ட இது ஒப்புக்கொள்ளப்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அது போன்ற எல்லா ஹராம விட்டு நம்ம பாதுகாக்கப்பட்ட நிலையில நம்ம பேணுதலாக இருந்து கொள்றது, நம்முடைய நோம்பும் நம்முடைய துஆக்களும் நம்முடைய அமல்களும் அல்லாஹ் கபூல் ஆகிறதுக்கு முக்கியமான நிபந்தனைகள்ல ஒண்ணுதான் பரிசுத்தமான முறையில நம்முடைய பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்வை அல்லாஹ் நசீபாக்குவனாக. கடைசியாக சூரா பக்கராவுடைய அந்த 2 ஆயத்துகள் ஆமனர் ரசூலுல இருந்து அந்த சூரா முடிகிற வரைக்கும் உள்ள 2 வசனம் இருக்குது, மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆயத்துகள். சூரா பக்கராவுடைய சூறாவே சிறப்பு வாய்ந்தது. அதுல முக்கியமா சில ஆயத்துகள் ரொம்ப விசேஷமானது. சுருக்கமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, யாருடைய வீட்டுல இந்த 2 ஆயத்து ஓதப்படுதோ, மன்சில் எல்லாம் அது இருக்கும், ஆமனர் ரசூலு, அந்த 2 வசனங்கள் எந்த வீட்டுல ஒரு இரவில் ஓதப்படுதோ கஃபத்தா, அதுவே அவங்களுக்கு போதுமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு சொன்னா நிறைய விளக்கம் கொடுக்கறாங்க முஹத்திஸீன்கள். அவருக்கு அதுவே போதுமான என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் தஹஜ்ஜுதே தொழ முடியாத நிலையில இருக்கிறாங்க, இந்த 2 ஆயத்து ஓதுனாலே போதும். சில இடத்துல சொல்றாங்க அவங்க நிறைய ஔராதுகள் ஓத முடியலைங்க, இந்த 2 ஆயத்தை ஓதுனாலே நிறைய ஔராதுகள் ஓதுன நன்மை அதுல கிடைக்கும்.
சில பேர் சொல்றாங்க இந்த 2 ஆயத்தே போதும், அவங்களுடைய எல்லா முசீபத்துகளும் பிரச்சனைகளும் நீங்கிறதுக்கு இந்த 2 ஆயத்து போதும். ஆனா நபிசாச விளக்கமா சொல்லல, இந்த 2 ஆயத்தையும் அவங்க போதும்னு சொல்லி இருக்கிறான். இப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இது போன்ற வசனங்களையாவது மனப்பாடம் செஞ்சு அதை பார்த்தாவது வீடுகள்ல இதை ஓதக்கூடியவங்களாக ஆகணும். அதிகம் விசேஷமான துஆக்களோட அல்லாஹ் இந்த சூறாவை முடிக்கிறான். அதனால நம்ம ஓதி அமல் செய்யறதுக்கு நியத்து வைக்கணும், மனப்பாடம் செய்யணும், வீடுகள்ல குறிப்பாக இதை ஓதி வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் எந்த விஷயங்களை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறானோ அந்த பரிசுத்தமான தீன்படி வாழ்ந்து அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இரவு தொழுகை 2:45 நடைபெறும்.